மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு நிதி நிலைமை மிக மோசமா இருக்குன்னு தற்போதைய முதல்வராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு அன்னைக்கு பேசினாரு. அதையே அந்த தாவேகா கட்சிக்காரங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால கஜானா காலி கஜானா காலின்னு சொல்லிட்டு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இதுல தான் எனக்கு பெரிய சந்தேகம். திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களை மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில் அவங்க ஃபண்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கப்போ இவ்வளோ நாளா கஜானா காலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆட்சி அமைச்சு 5 நாள் 6 நாள் ஆகுது. இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாம இவர் சொல்லிட்டாரு. இப்ப மட்டும் அமௌண்ட் எப்படி ரிலீஸ் பண்ணாரு? அப்படின்னா இவரு முதல்ல ஆட்சி அமைச்ச பிறகு உருட்டுன உருட்டா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சும்மா திமுக அரசு தான் வாயால வடை சுடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவரு ஆட்சிக்கு வந்த 10 நாள்லயே சுட்ட மிகப்பெரிய வடையா இருக்குமோன்னு என்னுடைய டவுட்டு. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நன்றி.